எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் ஆராதிப்போம் கர்த்தரை. கர்த்தர் அருமையான நாளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்க ராஜா. நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், மனதுருகிற தெய்வம். அப்பா, இந்த வேலை எங்களுக்கு ஈவாக தந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்க ராஜா. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அருமையான நாளை நமக்கு தந்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன், சுகம், பலம் தந்திருக்கிறாரே, அதற்காக சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே. நன்றி தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக சோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. நல்ல சுகத்தை, பலத்தை கொடுத்திருக்கிறார். பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். இன்னும் பலவீனங்கள் இருந்தாலும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லுவோம், சோத்திரம். பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னவர் உங்களுடைய பலவீனத்தில் எல்லாம் பூர்ணமாக விளங்கும். ஹல்லேலூயா. பலத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுகிற கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல சந்ததியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நல்ல தங்குவதற்கு வீடு வசதிகளை கொடுத்தபடியா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் என்று சொல்லுவோம். வருமானங்களை கொடுத்தபடியா சோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தொழிலை தந்திருக்கிறார், நல்ல வருமானங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஐயா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், மனதுருகிற கர்த்தரப்பா. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மகிமையானவர், மாட்சிமை பொருந்தியவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவராய் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. கேருபீன்கள், சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. செங்கடலை இரண்டாக பிளந்து தம் ஜனங்களை வழிநடத்தினவரே, உம்மை துதிக்கிறோம். யோர்தானை பின்னடச் செய்து தம்முடைய அப்பா பிள்ளைகளை அக்கறைப்படுத்தினவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எரிகோ கோட்டை துதியினாலே வீழ்த்தியவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. எங்களுக்காக தகப்பனே இயேசுவை அனுப்பினவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. எங்கள் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிறார் உலகத்தில் வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடர்களை கேட்க பண்ணினவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. 5 அப்பங்களில் மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து அப்பா மீதெடுக்க வைத்தவரே, உம்மை துதிக்கிறோம். தண்ணீரை ரசமாக்கி அப்பா குறைகளை எல்லாவற்றையும் நீக்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்க அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை 1000 கோடி அப்பா நன்றிகளை சொன்னாலும் நீ செய்த நன்மைகளுக்காக அப்பா ஒரு ஈடாகாதப்பா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறப்பா. அந்த அருமையான இடத்தை தந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. தகப்பனே அப்பா மாந்தோறும் இந்த இடத்துல கூட்டம் கூடி ஆண்டவரே, நாங்கள் ஒரு
சிலராக கூடி ஜெபிக்க ஒரு சில ஆக்கியத்தை நீ தந்திரே உம்மை துதிக்கிறோம் சோத்துகிற ராஜா. என்னும் இடத்தை நீ நிரப்ப போறதுக்காக உம்மை துதிக்கிறோம் சோத்துக்கிறோம் சோத்துகிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நீ உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த 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 இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. தொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை 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 இந்த இடத்துல வல்லமை இறங்கணும்பா. உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கணும் ஐயா. உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கணும் இறங்கணும் இறங்கணும். எங்களை ஆட்கொள்ளும். உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்பம் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்பும் 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 நிரப்பும். உங்களுடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கணும் ஐயா. உங்களுடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கணும் ஐயா. உங்களுடைய வல்லமை அக்கினி இந்த இடத்துல இறங்கணும் ஐயா. இறங்கணும் ஐயா. இந்த இடத்தை நீர் அபிஷேகம் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் தகப்பனே. விடுதலை கொடுக்கிற வல்லமை, விடுதலை கொடுக்கிற வல்லமை, உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். வியாதி நீக்கும் வல்லமை, பிரச்சனைகளை நீக்கும் வல்லமை, உங்களுடைய அபிஷேக வல்லமை. ஹல்லேலூயா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. இறங்கட்டும் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற இடத்துல உங்களுடைய வல்லமை விளங்கணும். உங்களுடைய வல்லமை விளங்கணும். உங்களுடைய வல்லமை அங்கே அபிஷேக வல்லமை அமையணும். வரணும் வரணும். விடுதலை உண்டாகணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். அப்பா வியாதியிலிருந்து விடுதலை, கஷ்டங்களிலிருந்து விடுதலை, கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உயர்வடைய செய்வீராக. அந்த அக்கினி இறங்கணும் ஆண்டவரே, இறங்கணும் ஆண்டவரே, இறங்கணும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிற ஐயா. நன்றியோடு மை துதிக்கிறப்பா. உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கினதுக்காக மை துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் சோத்திக்கிற ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்திக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீதியான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை வழி நடத்திட்டோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஒரு சில ஜபக்குறிப்புகள் ஜெபம் பண்ணுவோம். நம்ம சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்காக ஜபிக்கணும். எப்படியாயிலும் நாம் முடிஞ்ச அளவுக்கு ஊழியத்தை செய்யணும். டேக்ஸு கொடுக்கும். ஆயிரக்கணக்கான டேக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் கொடுக்கறதுக்கு. கையில் எப்பவும் வச்சிருவேன். தரங்கம்பாடி இங்கே ஊருக்கு போகும்போது ஒரு 25-100 சொத்துரங்கள் கொடுத்தேன். அது உங்களுக்கு டேக்ஸ் வச்சு கொடுத்துட்டேன்.
அங்கே உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்துறது ஒன்று கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்படி ஏதாவது ட்ராக்ஸுகளில் இருக்கும். அதுபோல் நீங்களும் கையில் ஒரு 5 பைபிளுக்குள்ளே ஒரு 5 ட்ராக்ஸ் வச்சுக்கிடுங்க. போகும்போது வரும்போது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் ஏதாவது பார்க்கும்போது, வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். தெரியுதா? அதுவும் சின்ன சின்ன ஊழியம், ஒரு பெரிய ஊழியம் இல்லை, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஊழியம். ஒன்றே ஒன்று செய்தார். பாரியாகிஷு காலத்தில் அவர் சுகம் இல்லாமல் வாமிட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒரு சின்ன சிறுமி போய், ஐயா நீங்கள் போதகரை கூப்பிட்டு வர, அவங்க ஜோம் பண்ணால் அவங்களுக்கு சுகமாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த ஐயா ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டார். போ, நீ யாரையும் கூப்பிட்டு வர வேண்டாம் அப்படி சத்தம் போட்டார். இன்னொருக்கு அதிகமாகிட்டுது. அந்த பிள்ளைக்கு பொறுக்க முடியல. நம்ம ஒரு ஓனர் முதலாளி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, சாகுட நிலையில் இருக்கிறாங்களே, என்ன செய்யுதுன்னு சொல்லி ரொம்ப அவளுக்கு ஒரு தாங்கள் வந்துட்டுது. திரும்பவும் போய் சொல்கிறான், ஐயா நீங்கள் போதர் வந்து எவ்வளோ இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரியா அப்படின்னு சொல்கிறான். இயேசு யாராவது போக வெளியே ஒன்றும் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிட்டார். இன்னொருக்கு அதிகமாக வாமிட் ஆகி பலவிதமான நோய்கள் தாக்கப்பட்டு ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். 3வது தடவை போய் அந்த சிறுமி போய், ஐயா ஒரு தடவை ஐயா போதகருக்கு கூப்பிட்டு வந்தது ஐயா, ஜெபம் பண்ணால் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார், நல்லா இருவீங்க அப்படி சொன்னோடனே இவர் கோபத்தில் போ யாரையும் கூட்டிகிட்டு வா, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கூட்டிட்டார். அந்த அப்பா ஓடி வந்து பிள்ளை ஓடி போய் அந்த பாலியாங்கிஷோக்காக அந்த போதகரை கூட்டு வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒரு மகள் பிரயாசத்தினால அந்த பாலியாங்கிஷோ இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கானருக்கு என்ன செய்தார், போதிக்கிற ஒரு பாஸ்டராக ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறிட்டார். அப்போது அவர் லட்சக்கணக்கான ஆட்கள் ஆத்மா செய்திருக்கிறாரு. அவர் 6 லட்சமாக இருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளையினுடைய நம்பர் என்ன, 1,01 இல்லையா? அவர் 1,00,000 பேர் அவர் ஆதாயப்படுத்தினாலும் 1,01 ஆதாயப்படுத்தினார் அந்த சிறுமி தான். அப்போ இந்த சிறுமி இந்த ஊழியத்தை செய்யலைன்னு சொன்னால் லட்சக்கணக்கான ஜனங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆகவே 1,00,000 + 1 1,00,000 ஜனங்கள், அவர் 1 1,01 ஆட்களை இந்த சிறுமி ஆதாயப்படுத்துகிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும், ஏதாவது சிம்பிளாக என்ன செய்யணும், ஒரு ஊழியத்தை செய்யணும், போகணும், இயேசுவை பற்றி சொல்லணும். கோவப்பட்டா பட்டு போகிறாங்க, அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த இயேசுங்கிற வார்த்தையை என்ன செய்யணும், அது அவங்க காதில் விலக வச்சிடணும். இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட ஊழியங்களே நம்ம அந்த கிராமங்களில் என்ன செய்ய வேண்டியிருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சுற்றில் இருக்கிற கிராமங்கள்ட்ட பேரை சொல்லுங்கள், தெரிஞ்ச பேர்களெல்லாம் சொல்லி நீங்கள் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சோத்ரையா, இந்த ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லவரையா, நீ வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரையா, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உங்களை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிழைத்தார்களையா, உடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டான், உடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி உன்னை ரட்சித்தேன்னு சொல்லி வாக்குறுத்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நன்றி சொல்கிறப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர 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 ராஜா. எங்கள் தேசத்தை நினைவு கூறுங்க தகப்பனே. எங்கள் தேசம் கடந்து வாங்கப்பா. காணப்படுற ஒவ்வொரு கிராமங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கடந்து வாங்கப்பா. ஆமென். ஆமென்.
பச்சுங்கப்பா. எழுப்பின அக்கினி பிள்ளைகளை பச்சு கொள்ளட்டும். ஜனங்கள் உயிர் மூச்சு அடையட்டும். உங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்க தகப்பனே. பொறுப்படுத்துங்கப்பா. இயேசு ராஜா உங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக ஆத்துமக்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிசாசு கொடுக்குற எல்லா தடைகளும் மாறி போகணும். வருவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சிலர் வியாதிப்பட்டுருந்தாங்க, திடீர்னு வேறு வேலைகள் வந்துடுது. ஆசையோடு நம்ம கண்டிப்பாக வருவோம் சார் அப்படி சொல்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் வராமல் தடையாகிறது. இந்த தடைகளெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். ஆகவே இந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி வரக்கூடிய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் மாதத்திலே இந்த செய்தியிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவரே நீர் அழைத்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கிருபையினாலும் அன்பினாலும் ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே ஆண்டவரே அநேக தடைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியிலே ஐயா மூலமாக ஒரு சிறு ஊழியத்தை ஆண்டவரே அடியார்களாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இந்த இடத்துல வந்து ஜெபிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு ஆண்டவரே அநேக தடைகள் உண்டு ஆண்டவரே. ஒரு மாதத்தில் ஆண்டவரே ஒரு நாள் கூடி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அதையும் கூட ஆண்டவரே பிசாசானவன் தடுத்து நிறுத்தி கொள்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, குடும்பங்களை ஆண்டவரே இந்த இடத்திற்கு நீர் அழைத்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நல்லவர் சுவாமி, நீர் வல்லவர் ஆண்டவரே. கர்த்தராய நான் ஆண்டவர், இதை குறித்து நான் சொல்லும் பொழுது மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நாள் குறிக்கப்படும் என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரே தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, யோபுவை ஆண்டவரே வேலி அடைத்து காத்தது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே இந்த மாதங்கள் 12 மாதங்களும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வருஷத்திலே ஆண்டவரே வியாதி, கடந்த வருஷத்திலே நோய் ஆண்டவரே, கடந்த வருஷத்திலே கடன் ஆண்டவரே, கடந்த வருஷத்திலே உம்மை துதிக்க ஆண்டவரே கூடாதபடி ஆண்டவரே தடைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே இப்படி உள்ளத்திலே குடும்பங்களிலே ஒருவேளை ஆண்டவரே நிலைக்குமே. ஆனால் ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வருஷத்தை ஆண்டவரே நன்மையால் முடி சூட்டுகிற தேவன் ஆண்டவரே, வருஷத்தை நாளிகையிலும் ஆண்டவரே எங்களுக்கு தருகிற தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உடைய மக்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவரே உடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே உமது அடியார்களாய் நாங்கள் இந்த இடத்துல வந்து உம்முடைய வசனத்தை கேட்பதற்காக நாங்கள் வந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு நிழலாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்திற்குள் பாயும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களை இருதயத்திற்குள் ஆண்டவரே செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா முழுவதும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஊழியங்கள் மூலமாக நடைபெறுகிறதான சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிரஜாதி மக்கள் இந்த இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்டவரே அநேக பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் அறியாத மக்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளாத மக்கள் அநேக பேர் உண்டு, அநேக குடும்பங்கள் அநேக புறஜாதியார்கள் உண்டு ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே அநேக டாக்ஸ் நாங்கள் கொடுக்கும் போது அதை புரிந்து வாங்கி படித்து ஆண்டவரே உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே நீர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்கள் வருகிறதான குடும்பங்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அதுக்கு அதிபதியாய் இருப்பான், இது நானே என்னுடைய வாயிலிருந்து சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் உம்மை போற்ற ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிறதான அருமையான குடும்பங்களுக்காக, அருமையான ஐயாமார்களுக்காக, அம்மாமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல
இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தானியேல் ஆண்டவரே ஜெபிக்க ஆரம்பிக்க முற்பட்ட போதே கட்டளை பிறந்தது என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நீர் நேசித்து ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமேன். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனதிருந்து இயேசுவிடம் ஓடி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில ஜெப குறிப்பு ஐயா சகோதரர் ஜான் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் கிருபையாக கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சிலராக நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கின்றார். இப்போ தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 பேரை ஆண்டவர் பாபிலோன் தேசத்தில் தெரிந்தெடுத்து அந்த தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். இப்போ நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போது அதை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ அமெரிக்க தேசத்துக்காக ஐயா சொன்னது போல் இந்த கலிஃபோர்னியாவில் தீ அணைக்க முடியலையா, அப்படிப்பட்ட ஒரு தீ பரவி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், அக்கினி ஜுவாலையில் உலாவின தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லாகும் ஒன்றும் இல்லை. ஒரு கனமழை அந்த இடத்துல அவர் அனுப்பிட்டார்னா எல்லாம் முடிஞ்சது. அவர் கையில் தான் இருக்குது. நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஷெகினா மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கலிஃபோர்னியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீர் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தில் கலிஃபோர்னியாவுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. தகப்பனை நீங்கள் அந்த தீயை அணைக்க வல்லமுள்ள தெய்வம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பங்கள் ஐயா மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை ஒருவனும் கெட்டுப்போவது உம்முடைய சித்தம் அல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. தகப்பனே, அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியாவுக்காக ஆண்டவரே ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ கேட்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீ தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற இந்த தீ அணையும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, எஸ் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இந்த இடத்திலே வந்து ஒருமனப்பட்டு ஒரு சிலராக உங்கள் சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் சத்தத்தை கேட்பீராக. கர்த்தாவே, எங்கள் கூக்குரலை கேட்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கேட்பீராக. ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, 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 நாங்கள் உம்முடையன்றி வேற யாரிடம் சொல்லுவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜபகுறிப்பு ஒவ்வொரு ஜபகுறிப்பையும் சமூகத்தை வைக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நீர் பதில் தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாட்டிலே பெரிய பொருளாதாரத்திலும் பலத்திலும் கூடின தேசம் அமெரிக்க தேசம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த தேசத்தை நீ பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த நாட்டிற்கும் ஒரு சோதனை வந்திருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, கலிபோர்னியா என்ற மாகாணத்திலே கர்த்தாவே மலைப்பகுதியிலே பிடித்த தீயானது கிராமங்களிலும் பரவத்தக்கதாக பல உயிர்கள், பல இடங்கள், பல பொருளாதார பண வசதிகள் நிறைந்த பணக்காரர் கூட தெருவுக்கு வரக்கூடிய நிலைமையிலே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர். கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. குற்றங்கள் குறைவுகள் இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அந்த மாகாணத்தை உங்கள் சமூகத்திலே நினைத்தலும் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய கரம் நீட்ட வேண்டும் என்று சமூகத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சித்தம் கொண்டால் ஒரு நொடி பொழுதிலே அதை நீ அணைக்க ஆகும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உமக்கு நிகரான ஒரு தெய்வமும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, அதை மனதில் வைத்து ஆண்டவரே, நீர் மனம் இறங்க வேண்டும், மனம் இறங்க வேண்டும், மனம் இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு மழையை கட்டளையிடும் கர்த்தாவே, பலமான மழையை கட்டளையிட்டால் ஒரு பொழுதில் அந்த தீ அணைந்து ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா மக்களும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை உங்க சமூகத்திலே நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து கர்த்தாவே அந்த இடத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் கண்கள் அல்ல, நீர் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் படுகிற துன்பங்கள், அலறல்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்திலே நினைத்துள்ளோம் ஐயா. கர்த்தாவே, நீர் பாவிகளை ரட்சிக்க வந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, பொருளாதாரையும் நீர் நல்லவராக மாற்ற வல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த பாவ கட்டுகள் அந்த தேசத்திலே இருந்தாலும் அகற்றி போடும் ஆண்டவரே. மனம் இறங்கும் என்று தயவோடு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அந்த தீயை அணைத்து அந்த மக்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேவன் சர்வ வல்லமை தேவன் நம்மளை காப்பாற்றினார். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று அந்த பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தயவோடும் தாழ்மையோடும் கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த கலிபோர்னியாவில் உள்ள தீயை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறபடினால நன்றியோடு ஆண்டுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ரெண்டாவது, அஸ்ஸாமில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் பாவம் கஷ்டப்பட்டவங்க நமக்கு தெரியும். இந்த மண் வெட்டுற வேலைக்கெல்லாம் யார் போவாங்க? குழி தோண்ட கஷ்டப்பட்டவங்க. அவங்க உள்ள குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. வெள்ளம் வந்துட்டு, வெள்ளம் வந்ததில் எல்லாருமே மரித்து போயிட்டாங்க. சிலருடைய பாடி என்ன எடுக்க முடியல. அந்த வேலை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த குடும்பத்தாரெலாம் வெளியே பாம்போல நிற்கிறாங்க. எழுப்பி நின்று பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே, நீங்கள் மனம் இறங்க, திக்கற்ற பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை விலக்கி பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மனம் இறங்கணும். அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஜனங்களை பார்க்கிறோம், விவசாயிகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மனம் இறங்குவீராக. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் மனம் இறங்குவீராக. தகப்பனை கண்ணோக்கி பாருங்க. நிலக்கரி சுரங்கத்தில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட எத்தனையோ விபத்துக்களில், கடினமான வேலைகளில் இருக்கிற ஆபத்துன்னு தெரிஞ்சும் குடும்ப கஷ்டம் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக வேலை செய்கிற நபர்கள் உண்டப்பா. அவர்கள் நீங்கள் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த ஜெப விண்ணப்பத்தை மனதில் வைத்து ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அம்மா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அஸ்ஸாமில் ஆண்டவரே தகப்பனே, இந்த நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தினால ஆண்டவரே அப்பாவி மக்கள், ரொம்ப ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏசுப்பா ஆண்டவரே, அவங்க குடும்பங்கள்லாம் என்ன நிலைமையில இருப்பாங்க ஆண்டவரே. அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் அப்படி கஷ்டமான வேலைக்கெல்லாம் போவாங்க ஆண்டவரே. தகப்பனே, எப்படிப்பட்ட மக்களை நினைத்தரலும் ஆண்டவரே, நினைத்தரலும் ஆண்டவரே. நீ திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே, துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு உங்கள்கிட்ட யாருப்பா இருக்கா அவங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே? கவர்மெண்ட் இப்படி ஒரு இதுக்கு அனுமதி கொடுத்து இப்படி நடந்திருக்கு ஆண்டவரே. கிருபையுள்ள கர்த்தர் அந்த ஏழை மக்களை நினைத்தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, அரசாங்கம் அவங்களுக்கு முடிஞ்ச உதவி சீக்கிரமாக செய்ய
ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே அவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோமப்பா, துதிக்கிறவங்க அத்தியாவசிய தேவை வாழ்க்கையில் உடுக்க இருக்க இடம் கூட இல்லாதபடி தடுமாடி கொண்டிருக்கிற மக்களை என் தேவன் நினைத்தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான உதவியை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீ ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கவர்மெண்ட் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அதை பெருசாக நினைக்காம ஏனதானு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த ஏழை பிள்ளைகள் ஏழை மக்களை நினைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க எங்கே போவாங்க ஆண்டவரே, யாரிடம் போவாங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் மனது உருக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு மனம் இறங்கி அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி சோத்திரம். அப்பா அந்த காரியங்களை எங்கள் தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது, நீ பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தேவனே. நீங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே உதவி செய்ய போகிறபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நல்ல நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, துதிக்க நம்ம மேல நீங்க எடுத்துடுங்கப்பா. மீட்பெரிய இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவன்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருள்கிறா, கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். உட்கார்ந்துடுங்க, இன்னும் ஒரு ஜெப குறிப்பு மட்டும். சமீப காலமா இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் அவங்க குடும்ப வாழ்க்கையை விரும்புவதில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யங்கர் ஜெனரேஷன் இப்போ இந்த 23, 24, 25 வயசு பிள்ளைங்க எல்லாருமே எதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் லிவிங் டுகெதர் அப்படிங்காங்க. திருமணம் முடிக்காமல் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று. இன்னொன்று, அந்த காலத்தில் குடும்பம் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தது, ஒழுங்கு. இந்த காலங்களில் ஒழுங்கு இல்லை. ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். கலாச்சாரம் மாறிட்டு, தமிழ் கல்ச்சர் மாறிட்டு, ரொம்ப வேதனையான ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் பெண்கள் எப்போமா தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அதான் சொல்லுவாங்க, பெண்கள் வீட்டை ஆளணும், ஆண்கள் நாட்டை ஆளணும் அப்படிம்பாங்க. இன்றைக்கு சூழ்நிலை எல்லாமே வித்தியாசமாகி கொண்டு இருக்கிறது. திரும்ப முடிச்சிடுறாங்க. திருமணங்கள் எல்லாம் கோலகாலமாக திருமணங்கள் நடக்குது. ஆனால் ஒரு வருஷம் தாண்டது பெரும்பாடாக இருக்கு. அதான் சார் சொன்னாங்க 3 மாதம் தான் கரெக்டாக சொன்னாங்க. 3 மாதத்துக்குள்ளே பிரச்சனைகள் வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? மருமக கிச்சன் பக்கமே, கிச்சனை தான் இழுத்து மூடி ரொம்ப வருஷம் ஆச்சே. எல்லாம் சொமட்டாவும் ஸ்விக்கியும் வந்தாச்சு. இப்போ கிச்சன் பக்கம், ஏன் கிச்சன் பக்கம் அந்த அம்மா சொல்லு, மருமக கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறா. ஏன் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கா? 1 லட்சம் சம்பளம் வாங்குதா, ஐடியில் ஒர்க் பண்ணுதா, அவள் அப்படி தான் இருப்பாள். கணம் போயிட்டு, மரியாதை போயிட்டு, கூட்டு குடும்பம் இல்லை. என்னைக்கு கூட்டு குடும்பம் செதஞ்சிச்சோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. தனி குடித்தனம் சொல்லிட்டு பெற்றோரை முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பிட்டு இவங்க ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்காங்க. முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எங்கே தான் வச்சிருக்கிறாரு? யூனிட்டியில் தான் வச்சிருக்காரு. இதோ சகோதரர்கள் ஒருமித்து, சகோதரர்கள்னா இதுவும் சகோதரர்கள் தான், குடும்பமும் சகோதரர்கள் தான். எங்கெல்லாம் ஒருமனை இருக்கோ அங்கே யார் இருக்கா? அவனை விட்டு கொடுக்கறது. அந்த காலத்தில் வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, பேர பிள்ளைகளை கவனிச்சுக்கிடுவாங்க. இப்போ இல்லை. இன்றைக்கி என்ன திரும்ப வச்சிடறாங்க? 15,000 20,000 கொடுத்து வேலைக்கு ஆளை வச்சிடுறோம். தாத்தா பாட்டி எங்கே இருக்காப்புல?
தாத்தா பாட்டி முதிர் உள்ளத்தில் இருக்காப்புல, பிள்ளையை கவனிக்கிறதுக்கு தாத்தா பாட்டி பிள்ளையை நல்லா கவனிப்பாங்களா? வேலைக்கு வைக்கிறாள் நல்லா கவனிக்குமா? வேலைக்கு வைக்கிறாள் என்ன செய்யும்? பிள்ளைக்குள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் சோறை மட்டும் கொடுக்கும். இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு. அடுத்த ஜெனரேஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார், ஒழுங்கு வச்சிருக்கிறார். அவங்க நினைக்காங்க ஏதோ சர்ச்சில் போய் சும்மா நம்ம கல்யாணம் முடிக்க இல்லை. தேவாதி தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க? உடன்படிக்கை பண்ணுறாங்க. மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, தெய்வத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணுறாங்க. அவங்க விளையாட்டாக நினைக்காங்க, அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. உடன்படிக்கையில் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? இன்பத்திலும் அழகாக வந்துடுத. ஆமாம், என்ன வந்தாலும் சரியா, இவர் தான் என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு 2வது நாள்லேயே என்ன வந்துடுது? பிரச்சனை வந்துடுது. சகிப்புத்தன்மை இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும். அவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெனரேஷனுக்காக, அடுத்த ஜெனரேஷனுக்கு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபை இதை சொல்லிக் கொடுக்கணும். நாங்களாம் சின்ன வயசில் அவ்வளோ கண்டிப்புகள் இருந்தது, நீ கண்டிப்புகள் இல்லை. ஆடையில் கண்டிப்பு உண்டு, ட்ரெஸ்ஸஸில் கண்டிப்பு உண்டு. இப்படி தான் ட்ரெஸ்ஸு உடுத்தணும்னு இருக்குது, தகுதியில் வஸ்திரம்னு இருக்குது. ஆனால் இன்றைக்குள்ள வஸ்திரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இச்சையை தூண்டுகிற வஸ்திரங்களாக இருக்குது. அந்த சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தில் பாருங்கள், ரெபேக்கால் ஒட்டகத்தில் இறங்கின உடனே என்ன செய்து கொண்டாலாம்? முக்காடு போடணும். அதில் ரகசியங்கள் இருக்குது, சும்மா எழுதி வைக்கல வேதத்தில். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஈஸியாக என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவில் யாரும் இல்லை, ஆண்டவர் தான் இறங்கி உதவி செய்யணும். இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஜெனரேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருமணத்தை ஏற்படுத்தின தேவன் அவர் உண்மையுள்ளவர். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கு வேணும், கணவன் மனைவிக்கிடையில் உண்மை வேணும், திறந்த புத்தகத்தை போல இருக்கணும், ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் மனம் இறங்கும்படியாக ஒன்றிணைந்து கண்ணீரோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்த ஜெனரேஷனுக்காக, பரிசுத்தத்துக்காக, ஹோலினஸுக்காக தேங்க்யூ ஃபாதர். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி திருமணம் முடித்தாங்களோ அவங்களாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த விண்ணப்பத்தை மனதில் வைத்து ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. அருமையான ஜெபக்குறிப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொன்னீரப்பா. எஸ், இந்த ஊருக்கு அப்பா தகப்பனே, கடமையை மாத்திரம் உங்கள் கை கொண்டாலே ஜனங்களில் பிரிவினை வராதப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் குடும்பத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஞானத்தை நீங்கள் கொடுங்கப்பா. இந்த எண்ணங்களை உருவாக்குங்கப்பா. வேதம் வாசிப்பதில்லை ஆண்டவரே, வசனங்களை தெரிந்து கொள்வதில்லை ஆண்டவரே, அன்பை புரிந்து கொள்ளும் ஜனங்களாக இருக்கிறது நீ அறிவீரப்பா. தகப்பனே, ஒரு பெரிய மாற்றமாகி கொண்டிருக்கிறது ஐயா. நீர் காண்கிற தேவன், நீர் எவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் கண்ணீர் ஒலிக்கிற தேவன் அப்பா. நீ கண்ணீர் ஒலித்துக் கொண்டு பாவ சேற்றில் விழுகின்ற எங்களை பார்த்து ஆண்டவரே நீர் கண்ணீர் ஒலித்துக் கொண்டிருக்கிறதே அப்பா. இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. இயேசு எங்களுக்கு போதும், அவர் வார்த்தை எங்களை நடத்தும் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, தம்முடைய திருமண நாளில் என்ன ஒப்புதல் செய்தார்களோ அதை கடைபிடிக்க கடைசி வரையிலும் ஆண்டவரே, கூனி குறுகி நடந்து போன வழியிலையும் இருவரும் ஆண்டவரே ஒருமித்து நடக்கும் சில ஆக்கியத்தை வருங்கால பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இதுக்கு ஒரே வழி அன்பு தான் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையை கற்றுக்கொண்டு பிடித்து ஆண்டவரே அந்த அன்போடு இருக்குமானால் எந்த பாவமும் அணுகாதப்பா, எந்த பிரச்சனையும் இந்த குடும்பத்துக்குள்ள வராது ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற தன்மை வந்துவிடும் ஆண்டவரே. பிறரை நோகடிக்கும் தன்மை இல்லாது போகும் அப்பா.
ஆண்டவரே, வருங்காலங்களை நீ மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக அந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் பத்திலேயே அப்பா ஆடம்பரமான வாழ்க்கை ஆண்டவரே, மற்றவருடைய கண்களை தூண்டும் இச்சையை உண்டாக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை உடையவர்களாக இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, நம்மால் மற்றவருடைய கண்களிலே இச்சை ஏற்படுகிறதே என்று சொல்லி வருந்தி ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து விடுதலை பெற நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இதற்கு ஒத்தாசை கொடுக்கிற அநேக ஊழியக்காரர்கள் கூட ஆண்டவரே இந்த ஆடம்பரத்தை டிவியிலே காண்பிக்கிறாங்க. வேதனை நிறைந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நடனமாடுவதும், அவருடைய பிள்ளைகளை அவர்களே மணமக்கள் கட்டி பிடித்து டான்ஸ் ஆடுவதையும் நாங்கள் பார்க்கிறோமே. நீங்க இப்படி பார்க்கிற பிள்ளையுடைய கண்கள் என்ன ஆகும், அவனுடைய மனநிலை என்ன ஆகும் என்பதை உணராதபடி ஆண்டவரே, ஊழியர்களே எப்படி நடத்தி கொண்டிருக்க அந்த ஊழியர்களுக்கு முதல்ல புத்திமதி சொல்லுங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்காதபடி ஆண்டவரே, தகப்பனே, நீங்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவர்கள் போதிக்கிற வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஞானமாய் இருக்கட்டும் ஐயா. அன்பை உருவாக்குகிற எண்ணங்களாக உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுத்தணுங்கப்பா. வாலிபன் இதனால் தன்னை அப்பா திருத்திக் கொள்வான். உங்களுடைய வசனங்களால் அல்லவா ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களால் இந்த பிள்ளைகள் நிறைந்திருக்க நீர் உதவி செய்வீராக தகப்பனே. உங்களுடைய வசனங்களை நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. வருங்காலங்களை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. நீங்க பிள்ளைகளோடு பேசுங்க. நீங்க ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனே, அன்பே பெரியது என்று சொல்லத்தக்கதான சிலாக்கியத்தை அவர்களுக்கு கொடுங்க. ஒற்றுமையாக வாழ நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்வதற்காக சோதரிக்கிறோம் ராஜா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு குடும்பங்கள்ல ஆண்டவர் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் ஒழுங்கையும் கர்த்தர் நிலைநாட்டப்பட போகிறபடினால கரங்களை தட்டி கர்த்தரை தோத்தரிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப விண்ணப்பங்கள்லாம் பதில் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஜான்சன் சாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மகன் ஆண்டவரே, மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் இந்த உபவாச கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நடத்துகிறாங்க. இந்த புதிய வருஷத்தில் இந்த முதல் இந்த உபவாச கூட்டத்தை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட அநேக பேரை நீங்கள் மறுபடியும் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.